சரி, அன்புக்குரியவர்களை நல்லா தெரிஞ்சுக்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. உங்க நோக்கம் என்ன தெரியுமா? நான் நல்லவன், நான் வல்லவன் அப்படின்னு காட்டுறதல்ல உங்க நோக்கம். உங்க நோக்கம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அதனால நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்பதை காட்டுவதுதான் உங்கள் நோக்கமா இருக்க வேண்டும். இந்த கரையம் கொடுத்தாரு ஓடிடு. ஓல்ட் டெஸ்டமென்ட் கரையத்தின் அடிப்படையில் நான் உன்னை கட்டினேன்னா பழைய உடன்படிக்கை ஊழியக்காரன். புதிய உடன்படிக்கை ஊழியக்காரனை கரையம் இல்லாமல் என் ஜனத்தை விடுதலை ஆக்குவான். அந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏசாயா 45:13. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கரையமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் ஏன் கரையம் இல்லாம ஒருத்தன் விடுதலை ஆக்குறான். கரையம் சிலுவையில் கொடுக்கப்பட்டது. ஒரு ஊழியக்காரன் தான் கரையத்துல ஜனங்களை விடுதலை ஆக்கல. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்து முடித்த கரையத்தின் அடிப்படையில் தன்னுடைய ஜனங்களை விடுதலை ஆக்குகிறான். பெய்டு பில், பெய்டு பிரைஸ். ஏற்கனவே இயேசு கொடுத்த பிரைஸ் வாங்கி உங்களை விடுதலை ஆக்குறது. அதனாலதான் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லுகிறோம். ஏன் நாமத்தில் இல்ல, இயேசுவின் நாமத்தில் சுகமடைவாயாக சொல்லுகிறோம். ஏன்னா ஏன் கரையத்தில் இல்ல, அவருடைய கரையத்தினாலே ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்றால் அவர் கரையத்தினாலே உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும் என்றால் என் கரையத்தில் அவருடைய கரையத்தினாலே உன்னுடைய குறைவுகள் நிறைவாகட்டும் என்று நான் சொல்லுகிறேன். எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தை பயன்படுத்தி ஜனங்களை ஆசீர்வதிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஊழியன் தன்னுடைய கரையத்தில் ஜனங்களை ஆசீர்வதிக்கவில்லை, சிலுவையிலே அவர் முடித்த கரையத்தின் அடிப்படையில் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். இதைதான் பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர்கள் நிருபத்தில், நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன் என்று காணப்படும்படிக்கு என் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் இந்த ஜனங்களுக்கு ஒண்ணு காட்டணும். என்னன்னா, இவன் சொந்த கரையத்தில் ஆசீர்வதிக்கப்படலப்பா, இவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால் இவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதனால நீங்க புறஜாதிகளை அட்ராக்ட் பண்றதுக்கு நீங்கள் உங்களை நற்கிரியை உடையவர்களாய் தான் காட்ட வேண்டும். இது அலங்கரிப்பது. நீங்க நல்லவனா இருக்கிறீங்க, நீங்க நல்லவனா இருக்கிறத காட்டலாம், அதை அவன் அட்ராக்ட் பண்ணும். ஆனா என்ன பொறுத்தவரை பெந்தேகோஸ்தேக்காரனை பார்க்கும்போது நீங்க நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா காட்டணும். அப்பதான் அவனுக்குள்ள ஒரு குழப்பம் வரணும். இவனை பார்த்து அவ்வளவு ஜெபிச்ச மாதிரி தெரியலே. எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன்? 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஆனா ஆசீர்வதிக்கப்படுறானே, அந்த கேள்வி அவனுக்குள்ள வரணும். சரி, அன்புக்குரியவர்களை நல்லா தெரிஞ்சுக்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. உங்க நோக்கம் என்ன தெரியுமா? நான் நல்லவன், நான் வல்லவன் அப்படின்னு காட்டுறதல்ல உங்க நோக்கம். உங்க நோக்கம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அதனால நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்பதை காட்டுவதுதான் உங்கள் நோக்கமா இருக்க வேண்டும். பவுல் எவ்வளவு அழகா எழுதுறார் பாருங்க. நான் கிறிஸ்துவுக்குள், வாசிமா அந்த வரிய, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். நான் காணப்படும்படிக்கு. எப்படி காணப்பட வேண்டும்? உங்களை பார்க்கிறவர்கள் உங்க கரையமே இல்லாம நீங்க ஆசீர்வதிக்கப்படுறத பார்க்க போறாங்க. உங்க கரையமே இல்லாம நீங்க உயர்த்தப்படுறத பார்க்க போறாங்க. உங்க கரையமே இல்லாம நீங்க பெருகிறத பார்க்க போறாங்க. இதையெல்லாம் பார்த்த உடனே ஒண்ணு அவனுக்கு தெரிய போகுது, என்னன்னா இவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். கைத்தட்டுங்க, அவருக்கு பிரைஸ் சொல்லும்.